வெல்கம் அகைன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னு தெரியுமா? இளநீர் சிக்கன். இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டிஷ். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயமா நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் சாப் பண்ண தேவையில்லை. ஒரு தக்காளி மீடியம் சைஸ், இதையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 பச்சை மிளகாய், இதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த 2 இளநீல இருக்கிற டெண்டர் கோகனட் எடுத்து வச்சிருக்கோம். 8 முந்திரி, அதுக்கப்புறம் அந்த டெண்டர் கோகனட் வந்து ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்டா வந்து இப்போ கடாயில கொஞ்சம் கோகனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அது ஹீட் ஆன உடனே இஞ்சி நம்ம கட் பண்ணி வச்சது, பூண்டு கட் பண்ணி வச்சது அதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்றோம். அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சிருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்றோம். இப்போ நல்லா அதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்றோம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ சிக்கன், இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லயே வந்து அதோட தண்ணி இருக்கும், அதுலயே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். சிக்கன் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அது கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம அந்த டெண்டர் கோகனட் வந்து குட்டி குட்டி பீஸா வெட்டி வச்சிருக்கோம், அதை நம்ம ஆட் பண்றோம். அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதுல கொஞ்சம் எடுத்து வச்சு இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்றோம். 2 ரெட் சில்லி ஆட் பண்றோம். நல்லா தாளிச்சு அந்த கிரேவில நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேரளா டெண்டர் கோகனட் சிக்கன் ரெடி.